சென்ற முறை எது நிறைவா பார்த்தோம்? ஐயா, இந்த அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேய மயலாக்கி அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோங்க. பக்கம் 52. ஆமா, நெஞ்சுவிடு தூதல் பார்க்கணும். அன்பர்களே, மெய்கண்ட சிவம் அருளி செய்த சிவஞான போதத்திற்கு விளங்குகிற வகையில உரை செய்தவர்கள், அதற்கு பின்னால வந்த உரையாசிரியர்கள். அந்த உரையாசிரியர்கள் ஒருத்தர் உமாபதி சிவம் அருளி செய்த நெஞ்சு விடுத்தூது. அந்த நெஞ்சு விடுத்தூதுல நாம் இறைவன் குருநாதராக வருகிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் குருநாதராக வந்தான். அப்படி வந்த பகுதி 11வது தலைப்பிலே அமைய பெற்றிருக்கிறது. அது குருநாதருடைய பவனியும் பவனி பயனும் என்று உரையாசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். குருநாதர் திருவுலா வருதலும் அந்த திருவுலாவின் காரணத்தால் நமக்கு வரக்கூடிய பயணம் என்பதாக அமைத்திருக்கிறார். அதில நல்ல தேன் பொருந்திய மலர்களை உடைய மாலையை அணிந்தவர் குருநாதர். அவர் திருவீதி உலா வந்தார். வந்த பொழுது எல்லாரும் போய் அவரை வணங்கினார்கள். நானும் வணங்கினேன். அப்படி வணங்கிய பொழுது குருநாதர் என்னை பார்த்தார். என்னுடைய பழைய வினையை முழுமையாக நீக்கினார். எனக்கு இருக்கிற பஞ்சமல கொத்தையெல்லாம் நீக்கினார். என்னுடைய நினைவு நிலையற்ற பொருள்கள் மேல போய்கொண்டிருந்த நினைவை முழுவதும் மாற்றி அருளினார். அதை ரொம்ப அருமையா காட்டுகிறார் ஆசிரிய பெருமகனார். மட்ட விழ்தார் வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். குருநாதன் என்னை பார்த்தான். தான், அந்த தான் என்பது குருநாதர். குருநாதர் என்னை பார்த்தான். பழைய வினை பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான். நினைவு வேறாக்கினான். ஏத்தறிய 96 தொக்கின் துவக்கு அறுத்தான். இந்த 96 கருவிகளினுடைய தொடக்கத்தை முழுவதுமாக நீக்கினான். கண்ணூறு தேன் அமுது காட்டினான். வெண்ணீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான். நீரு பூசுதல், வேடம் புனைதல், அடுத்து சிவலிங்கத்தை பூஜை செய்தல், இந்த மூன்றும் தான் மெய் என்று கூறினான். பொய் என்றான் மாடையும் வாழ்க்கையும் மனையுமே. மாடை என்பது செல்வம். ஐயா, பாட்டு நல்லா வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா பாட்டு? இல்ல, தெரியலங்கய்யா. அதான் பாட்டு தெரியலங்கய்யா. சரிங்கம்மா, பாட்டு தெரியாது பரவாயில்ல. புத்தகத்தை கையில வச்சுங்க. வாய்ப்பு இருந்தா பாட்டு. மாடையும் வாழ்க்கையும் மனையுமே என்றான். அருமையா, மையப்பனையா நல்லா வந்துருச்சு. ஆக மாடையும் வாழ்க்கையும் மனையும். மாடை என்பது செல்வம். வாழ்க்கை மறுபடியும் பழையபடி வந்துருச்சுயா பாருங்க. வாழ்க்கை, நமக்கு இருக்கிற வாழ்க்கை, நமக்கு இருக்கிற உலகியல் தொடர்பு, இவையெல்லாம் பொய் என்று காட்டினான். எப்பொழுதுமே நன்மையை சொல்லுகிற பொழுது ஒன்றொன்றா சொல்லி பிறகு அந்த நன்மையை கடைபிடிக்க முடியும். பொய் என்பதை ஒட்டுமொத்தமா நீக்கினாத்தான் போகும். அது ஒரு நல்ல நடைமுறை பாருங்க.
நமக்கு நல்லது சொல்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். முதல்ல கோயிலுக்கு போய் பழகு சொல்லணும். பிறகு கோவில்ல போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணு. பிறகு பூவெடுத்து சாமி கும்பிடு. பிறகு சிவலிங்கத்தை நீ பூஜிக்கலாம். அப்படி சொன்னதான் வாங்கும். அதே மாதிரி நீக்குகிற பொழுது ஒன்னொன்னா நீக்கலாம்னா முடியாதுங்க. ஒட்டு மொத்தமா நீக்கணும், இல்லைன்னா அது போகாது. அதனால் அந்த நடைமுறையில நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில முதல்ல வெந்நீர் பூசி பழக வேண்டும். அப்ப திருநீர் உத்தோலனமா பலகாலம் பூசினால் பிறகு குழைத்து பூசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகுதான் உத்தராட்சம் போடலாம்ங்கிற எண்ணம் வரும். அதன் பிறகுதான் சிவலிங்கத்தை வச்சு பூசிப்போம். அதனால் ஆசிரியர் வெந்நீரும் வேதமும் பூசையுமே மெய்யென்றான். இப்ப பூசை பண்ணுகிற பொழுது திருநீர் அணிந்திருக்க வேண்டும், உருத்திராக்கம் போட்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் பூசை பண்ணமே தவிர இது இல்லாம பூசை பண்ற ஒழுங்கு நமக்கு சைவத்தில் சொல்லப்படவில்லை. இனி எஞ்சியது எல்லாம் பொய் என்றான். பொய் என்பது நிலையில்லாத அழியக்கூடிய பொருள். லட்சுமணன் ஐயா தெளிவா இருக்குது. யார் மெய்யப்பன் ஐயா காட்டுறாங்களோ சரி, பரவாயில்ல. ஆக பொய் என்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே. அதன் பிறகு அந்த வெந்நீரும் வேடமும் பூசையும் கைகொண்டு ஒழுகிற பொழுது சில நேரம் வினைவசத்தால் அதுல இருந்து வெளியே போறக்கு சந்தர்ப்பம் நிறைய வரும். நாம் அறிவு கெட்டு போவதற்கு ஏராளமான வாய்ப்பு வரும். அப்படி வராம நம்ம காப்பாற்றுவதற்காக குருநாதர் அஞ்செழுத்தை நமக்கு சொல்லி தருவார். அஞ்செழுத்து நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. இதெல்லாம் அஞ்செழுத்து தான். நமக்கு இருப்பது ஆதி மந்திரம் அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை பற்றி முதல்ல உண்மை விளக்கத்துல மனவாசம் கடந்தார். அஞ்செழுத்து தான் எல்லாமே என்று காட்டினார். அந்த அஞ்செழுத்தை பற்றி அடுத்த நூல் திருவருட்பயன்ல கொஞ்சம் விரிவா நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப அஞ்செழுத்து என்பதை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. அது சிவாய நமச்சிவாய, சிவாய நம. இந்த வேறுபாடெல்லாம் அடுத்த நூலை படித்துக் கொள்வோம். இப்ப அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்தை குருநாதன் நெஞ்சு அழுத்தினான். ஆமா, அந்த அஞ்செழுத்து உள்ளத்துல இருக்கும்படியாக செய்தார். எதேதோ உள்ளத்துல இருக்கும். நம்ம உள்ளத்துல எது அடிமனசுல தங்கி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எது வேண்டாமோ அது தங்கி இருக்கும். எது தேவையோ அது தங்குகிற அளவு நம்முடைய நெஞ்சம் பண்படவில்லை. அதனால் சுவாமி என்ன பண்ணார்? குருநாதராக வந்தவர் அந்த அஞ்செழுத்தை என்ன செய்தார்? நெஞ்செழுத்தினார். அப்படி நெஞ்செழுக்கிறதுக்கு முன்னால அஞ்செழுத்துனா என்ன என்பதை காட்டினார். அஞ்செழுத்தினுடைய விளக்கம், அது உட்பொருள் சிவாய நம. சி என்பது சிவபெருமானை குறிப்பது, வா என்பது அருளை குறிப்பது, யா என்பது உயிரை குறிப்பது, நா என்பது திரோதானத்தை குறிப்பது, மா என்பது இருளை குறிப்பது. இது அஞ்செழுத்தின் உள்ளீடு அறிவித்தார். மேலும் யாவாகிய உயிர் நாம் மாவ விட்டு வாய்வினுடைய உதவியால் சிவத்தை சென்று அடைய வேண்டும் என்பதை அறிவித்தான். அதன் பிறகு அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தினான், நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கும்படியாக செய்தான். பிறகு நேயமயலாக்கினான். அந்த அஞ்செழுத்தை நெஞ்சில் இருத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பின் பெருக்கை உண்டாக்கினான். நேயம் என்பது அன்பு. அன்பு உள்ளத்துல பெருக வேண்டும். ஒரு உயிருக்கு எது பெருக வேண்டும்? அன்பு.
அதனால் தாய்மான சுவாமிகள் அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கு யாரு? தாயுமானார். அப்ப அன்பு பெருக வேண்டும். அந்த அன்பை பெருகுவதற்கு அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேய மயல் ஆக்கினான். இந்த அஞ்செழுத்து ஓதுவதால் நமக்கு அன்பு பெருகும் என்பதை நம்முடைய திருமுறைகள் அழகாக கூறுகின்றன. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, அஞ்செழுத்து ஓதின் நாளும் ஓதின், காலை மாலை நாளும் ஓதின் அறநடிக்கு அன்பதாகும். அப்போ சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பை பெருக்குகிற செயல் எது? அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை தான் குருநாதன் நெஞ்செழுத்தினான். அதன் மூல அன்பு பெருகணும். அப்படி நேயமயலாக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அந்த அஞ்செழுத்தை மந்திரமாக எப்படி சொல்ல வேண்டும், அப்படி அந்த மந்திரமாக சொல்லக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி ஆசிரியர் ரொம்ப விரிவா காட்டினார். அப்படி சொல்லுகிற பொழுது புருவ நடுவல தொடங்கி மூலாதாரம் வரை அஞ்செழுத்தை நாம் எண்ண வேண்டும். அப்பொழுது சிகரம் சி என்கிற எழுத்த புருவனுடைய சி வா யா நா ம என்ற முறையில அது முதலில கணிக்க வேண்டும். அப்படி அந்த அஞ்செழுத்தை எண்ணுதல், அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாக்கி அந்த ஐந்தெழுத்தை கணிக்கிற பொழுது புருவ நடுவுல சி, இங்க வா யா ந ம என்ற முறையில அந்த 5 இடங்கள்ல வைத்து நாம் அமைக்க வேண்டும். அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி அதில் உச்சரிப்பு வச்சிருக்கும் அந்த வழியாக்கி அந்த உச்சரிப்பை நாம் எந்தெந்த முறையில வைத்து உச்சரிக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு காட்டினார். அதன் பிறகு அச்சம் அற, அப்படி அஞ்செழுத்தை சொல்லுகிற பொழுது மனம் பலவிதமான நிலைகளில சஞ்சலப்படும். அது எந்தெந்த முறையில சஞ்சலப்படும் என்பது அவரவர்களுக்கே தெரியும். சஞ்சலம் துன்றி திரியாதே என்று அருமையா அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ்ல காட்டுகிறார். மனம் பல வகையான முறைகளில சஞ்சலப்படும். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. ஐந்தெழுத்தினுடைய பொருளை கணிக்கிற முறையில் பலவிதமான ஒரு சஞ்சலங்கள் வரும், வாழ்க்கையில வரும். அந்த அச்சத்தை மாற்றினான். பிறகு சென்று விளக்கை எழத்தூண்டி, ரொம்ப அருமையான தொடர். சென்று விளக்கை எழத்தூண்டி, அந்த அச்சம் போன உடனே ஞானத்தால் உயிருக்குள்ள சென்று அந்த உயிருக்குள்ள அறிவு ஒளி விளங்குமாறு அதை தூண்டினான். உள்ளுக்குள்ள போய் தூண்டணும். அதாவது தூண்டா விளக்கானாலும் ஒருத்தர் தூண்ட வேண்டும் சொல்லுகிறார்கள். நம்முடைய அறிவை கொஞ்சம் விளக்கமா தூண்டிவிட வேண்டும். அப்படி நம்முடைய அறிவை பிரகாசிக்க செய்பவர் குருநாதர். உமாபதி சிவன் சொல்லுகிறார், என்னுடைய அறிவை பிரகாசிக்க செய்தவர் மறைஞான சம்பந்தர். எனவே அச்சம் வர சென்று விளக்கை எழத்தூண்டி, பிறகு செஞ்சுடரின் ஒன்றி, நல்ல தொடர். அந்த உள்ளொளியின் தொடர்பால் தோன்றிய அந்த ஒளியில் அப்படியே திருவாசி ஒளி. ஒரு விளக்கு எரிகிற பொழுது பாத்தீங்கன்னா
சுடர் எரிந்த பொழுது மேல ஒரு திருவாசி போல ஒரு ஒளி இருக்கும், அதுக்குள்ள ஒரு செம்பல் கலந்த ஒளி இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஒளி இருக்கும். இந்த 3 ஒளி அதை இங்க காட்டுகிறார் ஆசிரியர். அச்சமர சென்று விளக்கை எழத்தூண்டி விளக்க தூண்டி விட்டாரா. இரண்டாவது, செஞ்சுடரின் ஒன்றி, உள்ளுக்குள்ள ஒளி இருக்கும், அந்த ஒளியினுடைய பிரகாசத்தால செவப்ப ஒரு ஒளிக்கு மேல ஒரு பகுதி தெரியும். நீங்க வீடுகள்ல விளக்கறிகிற போது பாருங்க, லட்சுமணன் ஐயா அவருடைய தலைக்கு பின்னால ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டுக்கு பின்னால சுடர், நீங்க அப்படியே இருங்க, அந்த லைட் நீங்க லைட்டை மறைச்ச மாதிரியே இருங்க, அதுக்கு பின்னால ஒரு வெள்ளை ஷேட் தெரியுது பாருங்க, அதுதான் திருவாசி ஒளி. எல்லா ஒளியிலும் இருக்கும், அது உள்ளே இருக்கிற ஒளியினுடைய எல்லையை போல அந்த சுடர் ஒளி. இயல்பாவே லட்சுமணன் சுடர் ஒளி அந்த லைட்டால வர்றதில்லை. அது மாதிரி செஞ்சுடரின் ஒன்றி, பிறகு ஒரு விளக்கின் உள்ளழியாய், ஒப்பற்ற விளக்காக உள்ள அந்த திருவாசி ஒளி, அதுதான் அவுட்லைன், அதுக்குள்ள இருக்கிற உள்ளொளி. அப்ப திருவாசி ஒளிக்குள்ள இருக்கிற ஒளியாகிய தீப ஒளி. இப்ப லட்சுமணன் ஐயா படத்துல பாத்தீங்கன்னா பின்னால அந்த மரத்துக்கு பின்னால ஒரு ஒளி தெரியுது பாருங்க, அந்த ஒளிதான் திருவாசி ஒளி. ஒரு விளக்குல இருக்கிறத வச்சு உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த திருவாசி ஒளிக்குள்ள இருக்கிற ஒளி ஒளி உள்ளொளி, அதுதான் ஆசிரியர் காட்டுகிறார். முதல்ல ஒரு விளக்கின் உள்ளொளி, அந்த உள்ளொளியாய் நின்ற பெருவிளக்கு, அந்த உள்ளொளியாய் நிற்கக்கூடிய பெருவிளக்கு, அந்த தீப ஒளி, அதுக்குள்ள இருக்கிற பேரொளி, அதுக்குள்ள இருக்கிற பேரொளி, அந்த பேரொளி. அப்ப பேரொளி, அதுக்கு மேல இருக்கிற கூடிய அந்த உள்ளொளி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய திருவாசி ஒளி, திருவாசி ஒளி, உள்ளொளி, பேரொளி. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே பின்னால ஆசிரியர் இந்த குறிப்பை நல்லா காட்டுகிறார், என்னென்ன ஒளி என்பதை பற்றி. பொதுவா நம்முடைய உயிரில பலவிதமான சஞ்சலம் நமக்கு வரும். அந்த சஞ்சலத்தை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு நாம் அஞ்செழுத்தை குருநாதர் காட்டினார். அந்த உள்ளொளி என்பதை பற்றி திருவிக்கா என்ற ஒரு பெரியவர், நல்ல சைவ சமய சான்றோர், அவர் உள்ளொளி என்ற ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூல்ல 3 ஒளி, அதாவது முதல்ல தீப ஒளி, அந்த தீப ஒளிக்குள்ள இருப்பது கனல் பொறி நிற ஒளி, அதுக்கு மேல இருப்பது திருவாசி ஒளி. ஒரு விளக்குல வெளியே தெரியக்கூடிய அந்த அவுட்டர், அது திருவாசி ஒளி. அந்த திருவாசி ஒளிக்குள்ள இருக்கிற தீப ஒளி, அந்த தீப ஒளிக்குள்ள இருக்கிற கனல் பொறி நிற ஒளி. இப்போ லட்சுமணன் ஐயா படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தலைக்கு மேல ஒரு வெள்ளை ஒரு விளக்கு, அது திருவாசி ஒளி. அதுக்குள்ள இருப்பது அந்த லைட்னுடைய தீப ஒளி, அதுக்குள்ள இருப்பது ஒளியை தரக்கூடிய கரண்ட். அது மாதிரி 3 ஒளி, திருவாசி ஒளி, தீப ஒளி, கனல் பொறி நிற ஒளி. இது 55வது பக்கம் காட்டியிருக்கிறார். அதே செய்தியை இங்க எழத்தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி ஒரு விளக்கின் உள்ளொளியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொளியாய், அப்படி முதல்ல வரக்கூடிய திருவாசி ஒளி, தீப ஒளி, கனல் பொறி நிற ஒளி, 3 ஒளி. சரி, இந்த 3 ஒளியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, பிரசம் மருவும் மலர் போல் மதித்து, பிரசம்னா தேனே, அந்த தேனை தன்னிடத்திலே அடக்கி இருக்கக்கூடிய தாமரை மலர், நடுவுல தேன் இருக்கும். ஒரு இதழ், 2 இதழ், 3 இதழ், அப்படி இதழ் இருக்கும். அந்த இதழ் ஒண்ணுல ஒண்ணு எப்படி அடங்கி இருக்கிறது,
தாமரை இதழ் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இதழ்ல அடங்கி இருக்கும். அதை போல திருவாசி ஒளி, தீப ஒளி, கனற்பொறி நிற ஒளி, 3 ஒளி. அந்த ஒளி பிரசம் மருவும் மலர் போல மதித்து அங்கு அறிவின் உருக்கொள்ள அருளை கொளுத்தி திருவருள் நோக்கம் உண்டாகிற அந்த இடத்துல பாவனையால செய்யாமல், மாயாதேகம் கொண்டு செய்யாமல் ஞானத்தால் திருவுருளை அறிவுறுத்துவார். அப்போ நமக்கு அறிவுறுத்துகிற பொழுது சில இடங்கள்ல பாவனையில செய்வார்கள், சில பேர் இந்த மாயையாகிய உடம்பை கொண்டு செய்வார்கள். ஆனால் குருநாதர் அதுபோல செய்யாமல் அவர் என்ன செய்தார்? ஞானத்தால் திருவருளை அறிவுறுத்தினார். அந்த அருளை கொளுத்தி, கொளுத்துதல்னா உள்ளுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய அந்த அறிவு வெளிப்படும்படியாக கொளுத்தி, பிறகு குணம் குறி ஒன்றும் இல்லா இடத்தே இளப்பாற்றி, குணம் உயிருக்கு இருக்கக்கூடிய ரசோகுணம், தமோகுணம், சாத்விக குணம், அந்த குணம் குற்றம் இவை இல்லாத ஒரு ஞான பெருவெளியில் ஆன்மாவை, அதாவது சலிப்பு போக்கும்படி இளைப்பாற்றுதல். இளைத்தல்னா சலித்தல். சிவபுராணத்துல ஒரு தொடர் தெரியும் உங்களுக்கு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருப்பமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். இளைத்தல், எல்லாத்திலும் சலிச்சு போச்சு சுவாமி, இந்த பிறப்பு எனக்கு வேண்டாம் சுவாமி, எனக்கு சலிப்படைஞ்சு போச்சு. அது மாதிரி இளைப்பாற்றி அங்க சலிப்ப போக்கும்படியாக செய்து வெல்லாத உள்ளம் முதலாக உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ள மயலளித்து மேவினான். அப்ப குணங்குறியின்றி இல்லாத இடத்துல இளைப்பாற்றி இல்லாத உள்ள முதல் எல்லாம் வாங்க. இல்லாதன்னா சொல்ல முடியாத முறையில் என்னுடைய உயிர், என்னுடைய உடல், உள்ளம் என்பதே உயிரை குறிப்பது. ஆக என்னுடைய உயிர், உடல், பொருள் அவற்றையெல்லாம் வாங்கி, எல்லாவற்றையும் வாங்கினான். எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? வாங்கினான். அதையெல்லாம் குருநாதர் வாங்கி கொண்டார். இது அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றியனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்ற திருவாசக பாடல் கருத்தமைந்த நிலையில இருப்பது. எனவே உள்ளம் முதலாக உள்ளதெல்லாம் வாங்க அருள் வெள்ள மயலளித்து மேவினான். என்னுடைய உயிர், உடல், பொருள் ஆகியவற்றையெல்லாம் அவர் தன்னுடையதாக ஆக்கி பேரருள் வெள்ளத்தில் பேரின்ப மயக்கத்தில் மூழ்கச் செய்து குருநாதன் இரண்டர கலந்தான். வெள்ள மயலளித்து, என்ன வெள்ளம்? அருளாகிய வெள்ளம். அந்த அருளின் மூலம் என்ன கிடைக்கும்? பேரின்பம். அதில் என்னுடைய உயிரை இரண்டர கலக்கச் செய்தான். கள்ளம் மறப்பித்தான். நான் ஆணவ மலத்தின் காரணத்தால எனக்கு போட்டி, பொறாமை, வஞ்சனை, களவு இருந்தன. அவற்றையெல்லாம் மறக்கும்படியாக செய்தான். அடுத்து கள்ளம் மறப்பித்தானா, மெஞ்ஞானமாக்கி மனமெல்லாம் இறப்பித்தான். என்னுடைய உள்ளத்துல உண்மை அறிவு தோன்றும்படியாக செய்தான். மெய்யுணர்வு வருமாறு செய்து எனக்கு இருக்கக்கூடிய கருவிகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், தொழிற்கருவி, அறிகருவி எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? உலகியல் நிலைகள்ல மறக்கும்படியாக செய்தான்.
சில பேருக்கு வயதான காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீடு, நம்ம படுத்துட்டு இருக்கிறோம், நம்ம மகன் என்ற உணர்வே வராது. அவர் பாட்டுக்கு இருப்பார்கள். பேரை சொல்லி கூப்பிட்டா கூட தெரியாது. அந்த மாதிரி குருநாதர் உலகியல் நிலையில்லாத பொருள்களை விட்டு நீங்கும்படியாக செய்தார், மறக்கச் செய்தார், மெஞ்ஞானமாக்கினான். ரொம்ப அருமையான தொடருங்க. அவன் என்ன செய்தான்? மெஞ்ஞானமாக்கினான். ஞானம் உண்மை அறிவு உண்டாக்கி மனமெல்லாம் இறப்பித்தான். பிறகு என் பிறவி ஈர்த்தான். எனக்கு இருக்கக்கூடிய வினையின் காரணமாக வரக்கூடிய பலவிதமான பிறப்புகளின் வேரை நீக்கினான், வேரை அகழ்ந்தெடுத்தான், என் பிறவி ஈர்த்தான். அந்த குருநாதன் விரல் சொல்லுக்கு எட்டாதவன். விரல்னா ஆற்றல் அர்த்தம். ஆற்றல் மிக்க சொற்களால் அவனை எடுத்து சொல்ல முடியாது. விரல் சொல்லுக்கு எட்டான். யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் உடையவன். ஆமா, அப்ப எத்தகையோர்களும் எவ்வளவு பெரியவர்களும் எழுத்துக்களில் எழுதி காட்ட முடியாதபடி இயல்பான 8 குணங்களை உடையவன். அவனுக்கு இருக்கிற 8 குணங்கள் பரிமேலழகர் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்துல முதல்ல கடைசியில அங்க எக்குணமாவது தன்மையத்தனாதல் முதல்ல 8 சொல்லி இருப்பார். அது 56வது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 8 குணங்களை பற்றி ரொம்ப அருமையா காட்டியிருப்பார்கள். தன்மையத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடையதல், வரம்பில் இன்பம் உடையனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணருதல், பேரருள் உடையனாதல். இந்த 8 குணமும் அவருக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள். எனவே விரல் சொல்லுக்கு ஆற்றலுடைய சொற்களால் எழுதி காட்ட முடியாத 8 குணங்களை உடையவன். யாருக்கும் எழுதா இயல் குணங்கள் எட்டானை. அப்படி இருக்கக்கூடிய இயல்பான குணங்கள் எட்டானை 8 உடையவனை ஆற்றாய் எழுத்தினான். ஆற்றுதல்ல சொல்லுதல், எடுத்து கூற முடியாத எழுத்து, அது பேரெழுத்து, ஓர் எழுத்து என்று சொல்லுவார்கள். அது ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு உரியவன். ஓம் என்ற எழுத்தாகிய பிரணவத்துக்கு உரியவன். அப்படி எழுத்தாக இருந்தான். அவர்தான் என்னுடைய நெஞ்சத்து நின்று விளங்கினான் என்று அடுத்த தலைப்புல தொடர்ச்சியை காட்ட போகிறார். குருநாதர் வானோன் பவனி வர கண்டு முதல ஆற்றாய் எழுத்தினான் வரை அவர் செய்த அளப்பெரும் நிலைகளை, உமாபதி சிவம் தனக்கு கிடைத்த அனுபவத்தை அருமையாக காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இந்த பகுதி ரொம்ப சிறந்த பகுதி. ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு மும்முறை, 4 முறை தொடர்ந்து நீங்கள் படித்தால் அவருடைய குருவருள் விளக்கம் உங்களுக்கே தெரியும். படிக்கிற பொழுது அது நல்லா தெரியும். அது எப்படின்னு சொல்றேங்க, எழுங்க. ஒரு பாத்திரம் மூடி வச்சிருக்கு. நீங்க சில நேரம் எப்படி திறக்கிறது? ஒன்னா பிரஸ் பண்றதா இருக்கும், அல்லது திருகிறதா இருக்கும். இந்த 2 முயற்சியும் பண்ணுவீங்க, நீங்களே கண்டுபிடிச்சுக்குவீங்க, ஓ இது இப்படி போடுறதா என்று. அது போல இந்த நூல்ல இருக்கிற அந்த செய்திய படிக்க படிக்க உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அறிவு கொஞ்சம் விளக்கமாக தெரியும். அதை சிறிது நான் உங்களுக்கு தூண்டி இருக்கிறேன். அதற்கு உரையாசிரியரும் நூலாசிரியரும் தான் உதவி செய்திருக்கிறார்கள். இனி அந்த குருநாதன் என்னுடைய நெஞ்சத்து நின்று விளங்கினான். அவன் என் நெஞ்சத்தில் நின்று விளங்கிய நிலைகளை பற்றி 12வது தலைப்புல காட்டுகிறான். மட்டாரும் பாடலார்
ஆடலார் பண்பலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் மட்டாரும் பாடலார். மட்டுனா தேனு, முன்னதே ஒரே இதே பார்த்தோம். வானோன் பவனி வர கண்டு என்ற பகுதியில அது மட்டவிழ்தார் வானோன், மட்டவிழ்தார் வானோன். அதே சொல்லு பொருள்தான் இங்க. மட்டாரும் பாடலார், தேனை போல இனிமையுடைய பண்ணோடு பாடக்கூடியவர்கள் மட்டாரும் பாடலார். ஆடலார், அந்த பாட்டுக்கு ஏற்ப சிறப்பாக ஆடுபவர்கள். பண்பலார் நண்பலார், நல்ல சொல்லு பாருங்க. பண்பு இல்லாதவர்களிடத்தில நட்பு கொள்ளாதவர்கள். ஆடலார் ஆடல் அகன்பதியார். ஆமா, ஆடல் ஆடலார், ஆடுவதற்கு ஏற்ப அபிநயம் காட்டக்கூடியவர்கள். அகன்பதியாம் கூடலார், ஆகியவர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பெரிய நகரமாகிய மதுரையிலே, அதுதான் கூடலார். அவர் காண கிடையாதார், ஊனக்கண்ணால் பார்ப்பவருக்கு அரியவராக தோன்றுவார். காண கிடையாதார். இனி காண்போருக்கு காட்சியான், ஞான கண்ணால பார்ப்பவர்களுக்கு அவருடைய கருணையின் வடிவம் தெரியும். ஊனக்கண்ணால் பார்ப்பவருக்கு கருணை வடிவம் தெரியாது. அப்ப கருணை உள்ளத்தோடு பார்த்தால் கருணை வடிவம் தெரியும். கோபமான மனம் ஒரு சஞ்சலப்படுகிற நிலையில பார்த்தால் அதே முறையில இறைவன் தெரிவார். அதனால் காண கிடையாதார். அதே சமயத்துல காண்பாருக்கு காட்சியான், காண்பாருக்கு காட்சியான். பசு அறிவை விட்டு பாச அறிவை விட்டு பதியறியால் காணக்கூடியவனுக்கு காட்சியான். அவர் பாணருக்கு இலகு பலகையிட்டான். நாளும் தமிழ் பாடலை பாடக்கூடிய பாணருக்கு தங்க பலகையை கொடுத்தவன், பொற்பலகை வழங்கியவன். அது நமக்கு திரு ஆலவாயில ஒரு ஓதுவாமூர்த்திகள் பாட வந்தார். நல்ல மழை வந்த பொழுது அவர் மலையில நின்று பாட ஆரம்பிச்சார். ஈர மலைக்குள்ள தண்ணிக்குள்ள நின்று பாடினால் அந்த ஈரம் தொண்டைய வந்து கட்டி கொண்டு அந்த தொண்டை கவம் பிடித்து விடும். அதனால சாமி என்ன செய்தார், ஒரு பொற்பலகைய போட்டார், அதுக்கு மேல் நின்று பாட செய்தார். சிவபெருமான் எவ்வளவு பெரிய வேலைக்காரன் பாத்தீங்களா. ஆட்சிக்கும் ஆயினான் என்று 9ஆவதுல படிச்சோம் இல்லையா. நாம் என்ன ஏவல் சொல்லுகிறோமோ அதை கருத்தறிந்து முடிப்பவன். எனவே பண்டாரியான படியில் போற்றினார், ஆட்சிக்கும் ஆயினான் நெஞ்சு பிடித்தது காட்டினார். இங்க அவர் அடியாருக்காக என்ன செய்தார், தேவாரம் கேட்பதற்காக பாணருக்கு இலகு பலகையிட்டார், புட்பலகையை பாடுவதற்கு கொடுத்தார். அவன் சேனில் சிறந்த உருவான். சேன் அதாவது சிவப்பான உருவான், செம்மையான வானத்தை போன்ற செந்நிறம் உடையவன், சேனில் சிறந்த உருவான். திருமாலுக்கு எட்டான், திருமால் காண இயலாதவன். திருமால் சொல்லுகிற பொழுது அப்படியே பிரம்மாவையும் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் அறியா இயல்பினான் என்று முதல் தலைப்புல ஆசிரியர் காட்டுகிறார். உங்களுக்கு தெரியும், முதல் தலைப்பு திருமாலும் அடுத்த அயனும் காண முடியாதவர்கள். அது அப்படியே மீண்டும் சொல்லுகிறார், திருமாலுக்கு எட்டான். ஆமா, திருமால் காண முடியாதவன், நிறைந்த திருவுருவில் நிற்போன். அப்ப திருமால் காண முடியாதவன் என்று சொன்னால் அவர்தான் காத்தல் தொழில் செய்கிறவர்.
அவரே காண முடியாதுன்னா அவர் இல்லைங்கிற பொருள் ஆயிருமா? இல்ல, அவன் நிறைந்த திருவுருவில் நிற்போன், நிறைந்த திருவுருவில் நிற்கக்கூடியவன், அவன் நிறைந்த திருவுருவில் நிற்பவன். இப்ப எல்லா உருவங்களுக்குள்ளேயும் அவன் நிற்பவன். அவன்தான் என்னுடைய பிறவியை மாற்றினான். அவன்தான் என்ன செய்ய என்னுடைய பிறவியை மாற்றினான். பிறப்பு எப்படி வந்தது என்பத 4 உவமையில காட்டுகிறார். ஒன்று, கரங்கு. கரங்குன்னா அதாவது வண்டி சக்கரம் போல, வண்டி சக்கரம் அல்லது காற்றாடி. கரங்கு. சூறை சுழல். சூறை, சூறை என்பது சுற்றி வரக்கூடிய காத்து. சுழல் வண்டு, தேனை எடுக்கக்கூடிய பொழுது வண்டை இருக்கிற தேனை எடுப்பதற்காக வரக்கூடிய வண்டு போல பிறப்பு. சுழல் கொல்லிவட்டம். கொல்லிவட்டம் என்பது ஒரு குச்சியில தீப்பிடித்து விட்டால் அது வட்டமா சுத்தி வரும். அப்படி சுத்துவது வட்டமாயிருப்பதை போல எனக்கு பிறவி வந்து கொண்டே இருந்தது. இப்ப பிறப்பு வருவதற்கு எத்தனை உதாரணம் காட்டுகிறார்? 4. ஒண்ணு காற்றாடி, ஒண்ணு சூறக்காற்று, இன்னொன்னு சுழல் வண்டு, இன்னொன்னு சுழல் கொல்லிவட்டம். அப்படி எனக்கு தொடர்ந்து வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பை மாறு கருணையினால் மாற்றினான். ஆமா, மாறு கருணையினால் மாற்றினான். மாறு கருணைனா மாறி 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 நமக்கு பிறப்பின் காரணம், அதாவது வினையின் காரணத்தால பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அப்படி பிறப்பு வருவது சுழலை போல, காற்றாடியை போல, சூறை போல, காற்று போல, சுழல் வண்டு போல, சுழல் கொல்லிவட்டம் போல வந்து கொண்டிருக்கிற பிறப்பு. அந்த பிறப்பை மாறு கருணையினால் அவன் மாற்றினான். அவன் அளவில்லாத கருணையினால் மாற்றியவன். அவன் நீரணிந்த மெய்யன், திருநீர் பூசியிருப்பவன். நாமெல்லாம் திருநீர் பூசுறோம் வினை போக வேண்டும் என்று. இறைவன் எதுக்கு திருநீர் பூசுகிறார் என்றால், அதுக்கு அருமையா திருக்கோவையார்ல ஒரு தொடர் நம்முடைய உமாபதி மாணிக்கவாசர் காட்டுகிறார். தொழுதெழுவார் வினைவளம் நீரள நீரணியும் அம்பலவன். யாரெல்லாம் இறைவனை தொழுது வழிபடுகிறார்களோ அவர்களது பாவம் நீராக்கக்கூடிய வேண்டும் என்பதற்காக, இல்லாமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக திருக்கோவையாறுல ஒரு தொடர் 58வது பக்கம் கீழ்பத்தியில காட்டியிருக்கார் பாருங்க. உரையாசிரியர் பெருமகனார். தொழுதெழுவார் வினை வளம் நீரள நீரணியும் அம்பலவன். யாரு இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களது தீவினையின் வளம் இல்லாமல் போவதற்காக நீரணியும் நீரள நீரணியும் அம்பலவன். சரி, அதுக்கு உரை எழுதினார் ஆசிரியர். நீரணிந்த கோலம் நெஞ்சத்தை பிணிக்கும் ஆற்றல் உடையது. யார் திருநீர் பூசி இருந்தாலும் சரி, அவரை பார்த்தா நம்ம நெஞ்ச அப்படியே பிடிச்சுக்கோம். எனவே நீரணிந்த கோலம் நெஞ்சம் பிணிக்கும் அழகை உடையது. எழில்ன அழகு. அந்த கோலம் தொழுதெழுவார் உள்ளத்து நீங்காது நிற்கும். அந்த கோலம் அந்த தொழுது கும்பிடவுடைய நெஞ்சத்துக்குள் இருப்பதால் அங்கே இருக்கிற வினை நீராம். அங்கே இருக்கக்கூடிய வினை என்ன ஆயிடும்? நீராக போய்விடும். எனவே ஆண்டு உள்ள வினை நீரா என்கிற கருத்து மக்களுக்கு தெரியும் பொருட்டு மாணிக்க வாசகர் திருக்கோவையாரில் நீரள நீரணியும் அம்பலவன் என்று காட்டியிருப்பதாக உரையாசிரிய பெருமக்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே இறைவன் அறிவுக்கு அறிவாக
இருக்கக்கூடியவன். அதனால் இந்த திருப்பாடல்ல நீரணிந்த நிமலன், அமலன், நிமலன், இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கியவன், அமலன், மலம் இல்லாதவன். முன்னவே இதை நாம பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய அந்த பொருள் நிமலன், அமலன், அருள் வீடளிக்கும் ஐயன். அவர்தான் பேரருளாகிய வீடு பேற்றை கொடுப்பவன். அருள் வீடளிக்கும் ஐயன், அறிவுக்கு அறிவாயினான். எனவே உயிர்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் அந்த உயிர்களின் அறிவுக்குள் அறிவாக இருப்பவன். அறிவுக்குள் அறிவாக இருப்பவன், அறிவுக்கு அறிவாயினான். பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான். நல்ல தொடருங்க. பொய்யர்வால் பொய்யாக நின்றான். அதாவது பொய்மையை பேசி பொழுதனை சுருப்பவர்களுக்கு அவன் என்னும் காண்டற்கு அரியவனாக இருப்பான். அப்படின்னா இவர் கண்ணுக்கு தெரியாதவன் நினைச்சிடாதீங்க. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார். இவர் பார்க்கிற அளவுக்கு தயாராகலன்னு அர்த்தம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பொய்யருக்கு சாமி பொய்யப்ப நாம தான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இது மனிதர்களுக்கு தான் உண்டு. ஆனா சாமி நல்லவனுக்கும் நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவோம். நாம கூட அப்படித்தான். சாமி அப்படி ஒருபோதும் கிடையாது. அவரவர்கள் வினையை அனுபவித்துக்கு ஏற்ப மாறாமல் கொடுக்கக்கூடிய ஞானதான வள்ளல். எனவே பொய்யர்வால் பொய்மையாய் நின்றார். அதன் பிறகு புரிந்தவர்தம் நெஞ்சத்து விளங்கினார். ரொம்ப அருமையான தொடர். தன்னை விரும்புகிற அடியார்களிடத்தில மெய்ப்பொருளாக விளங்கி இருப்பவன். அதனால் புரிந்தவர்தம் நெஞ்சத்து மெய்மையான் என்று விளங்கினன். தன்னை விரும்பி வருகிறவர்களுக்கு உள்ளத்தில் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியவன் என்று அந்த இறைவன் நெஞ்சத்து விளங்கிய செயல்பாட்டை இதுல காட்டுகிறார். எனவே ஐயன் அறிவுக்கறிவாயினான், பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான், புரிந்தவர்தம் நெஞ்சத்து மெய்மையாக நின்று இருக்கக்கூடியவன் என்று 12வது பாடல்ல காட்டுகிறார். அதுல இனியவன் என்ற சொல் முதல்ல பாருங்க. மட்டாரும் பாடலார் தேன் ஒழுகுகிற குயிலை போல மென்மையாக பேசக்கூடியவர்கள் மட்டாரும் பாடலார். தமிழ் என்ற மந்திரத்தில் பாடினால் தேனை விட இனியது என்று உரையாசிரியர் 57வது காட்டுகிறார். தமிழ் என்பதற்கு என்ன பொருள்? 57வது கடைசி வரி பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும். தமிழ்னா இனிமையை தருவது, இரக்கத்தை கொடுப்பது. எனவே தமிழ் என்ற சொல்லுக்கு என்ன சொல் பொருள்? இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும். ஆதலால் இது நிகண்டு. தமிழ் பாடல் தேனினும் இனியது. தமிழ் பாடல் தேனினும் இனியது என்ற அளவில் இன்றைய வகுப்பை இந்த பகுதியை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இறைவன் அவரிடத்தில் செல்லாமல் வேற வேற இடங்களுக்கு நெஞ்சே நீ போய்விடாதே, வேற இடங்களுக்கு நெஞ்சே நீ போய்விடாத. இது முதலிலேயும் இது போல நெஞ்சுக்கு எச்சரிக்கை விடுத்தார். எங்கெங்க எப்படி எப்படி போகணும் என்னன்னு. இன்று இதுவரை படித்த பகுதியில தன்னுடைய நெஞ்சை குருநாதருக்கு தூதாக அனுப்புகிற பொழுது பல பேர் அங்க இருப்பாங்க. அவங்க சொல்றதுதான் நெசம் தெரியும்.
ஆனா அந்த பல அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற மக்களை விட்டு இறைவன் இருக்கிற போய் நேராக போய் அந்த பூங்கொன்றை மாலையை வாங்கி வா என்று நெஞ்சத்துக்கு அறிவுறுத்துகிறார். அப்ப இந்த நெஞ்சு அங்க போகுது. போற போது நெஞ்சை கவருகிற வகையில் பல இடங்கள் இருக்கும், பல செய்தி இருக்கும். அங்கெல்லாம் போய் நெஞ்சே நீ நின்றாத, நீ அங்க போய் நின்னா உனக்கு வேண்டியது கிடைக்காது என்ற முறையில் நெஞ்சு உமாபதி சிவத்திலே இருந்து தூதாக போகிற பொழுது அந்த ஏனைய இடங்கள்ல நிற்காமல் நேரா கைலை மலை போக வேண்டும். இதுதான் இந்த பகுதியில இறைவனிடம் அல்லாமல் வேறு சென்று சேராத இடங்கள். ஏனையவைகள்ல போய் சேர்ந்தால் மீண்டும் மீண்டும் பிறப்பந்து விடும். நீ நேர குருநாதரை போய் பார்த்தால் அவர் வணங்க வேண்டும். குருநாதரை பார்க்கிற போகிற வழியில சில பேர் எங்க சமயம் உயர்ந்தது சொல்லுவார்கள். அதுல எல்லாம் நீங்கள் மயங்கி விட வேண்டாம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா இருக்காங்களா? ஓதுவமூர்த்தி ஐயா இல்லையோ? ஐயா இருக்காங்க. நாம நடுவு பண்ணிடலாமா? இருக்காங்க. அங்கதான் அவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார்ல ஒரு விழா அங்க போயிருக்கிறாங்க. நான் அதுக்கு போகாதனால உங்க வகுப்புல இருந்தேன். சரி, வாழ்த்து பாடிடுவோம். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க, காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம் முழுதும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்கய்யா.